இறுதிப் போரில் சிங்களப் படைகளால் கொல்லப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவில் பணியாற்றிய இசைப்பிரியா சம்பந்தமாக தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள சட்டத்தரணி தனது முகநூல் புத்தகத்தில் பதிவு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அது பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இறுதிப் போரில் சிங்கள இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் ஊடக பிரிவில் பணியாற்றிய இசைப்பிரியா மற்றும் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகன் 12 வயது சிறுவன் பாலச்சந்திரன் இருவருடைய கொலைகள் பற்றி சுயாதீன விசாரணை வேண்டுமென்று முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். சிங்கள சட்டத்தரணியான தனுக ரணஞ்சக கஹந்தகமகே. அது மட்டுமின்றி அவர் முறைப்பாடு சம்பந்தமாக தனது முகநூல் புத்தகத்தில் அந்த முறைப்பாட்டில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி சிங்களத்திலும் தமிழிலும் வெளியிட்டிருந்தார் என்பது நாம் அறிந்த செய்தி. இது கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அவர் மீண்டும் ஒரு பதிவை தனது முகநூல் புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு அதில் இறுதிப் போரின் போது இசைப்பிரியாவை சிங்கள சிப்பாய்கள் அழைத்து வரும் காட்சி. அப்பொழுது இன்னொரு இராணுவ சிப்பாய் சிரித்துக்கொண்டு இசைப்பிரியாவை பார்த்து பிரபாகரனின் மகள் என்று சொல்கின்றார். அதற்கு இசைப்பிரியா, ஐயோ அது நான் இல்லை என்று சொல்லுகின்றார். அதுதான் இசைப்பிரியா கடைசியாக பேசிய வார்த்தை. இசைப்பிரியாவின் கடைசி வார்த்தைகள் இந்த மைக்ரோஃபோனில் பதிவாகியுள்ளன. அடுத்து இசைப்பிரியாவின் முகம் வெட்டப்பட்டு செல்போன் மூலம் எடுக்கப்பட்ட உடலின் புகைப்படம் வருகிறது. தங்கள் கைகளில் தாங்கி செல்லும் சில வீரர்களின் முகங்கள் கூட இந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக உள்ளன. இன்றும் கூட நீதி அமைதியாகவே உள்ளது. இவ்வாறு உருக்கமாக பதிவிட்டுள்ளார் சட்டத்தரணி தனுக ரணஞ்சக கஹந்தகமகே அவர்கள். உண்மையிலேயே இந்த பதிவானது மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக நான் உணர்கின்றேன். எங்களுடைய தமிழர்களே, இறுதிப் போரில் யாருமே கொல்லப்படவில்லை என்று கூறி பேரினவாதத்திற்கு முட்டுக் கொடுத்து வரும் வேளையில் நம்மவர்களை செய்ய துணியாத ஒரு விடயத்தை இந்த சட்டத்தரணி கையில் எடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விடயம். எங்களுடைய பல திறமை வாய்ந்த தமிழ் சட்டத்தரணிகள் எல்லோருமே தங்களது திறமைகளை சிங்கள அரசுக்கு ஆதரவாக தான் இதுவரையில் சேவகம் செய்திருக்கின்றார்கள், செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இப்படியான சூழலில் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து ஒரு குரல் தமிழர்களுக்காக ஒலிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க இந்த ஒரு குரல் போதாது. இவர் பின்னால் மேலும் பல குரல்கள் ஒலிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழர்களின் நீதிக்கான புறச்சூழலை ஏற்படுத்த முடியும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து கேட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.